இவங்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பேர் துரந்தர் டூ தி ரிவெஞ்ச். இந்த படம் போன வருஷம் வந்து நம்ம பார்ப்போம். நம்ம அஜித் அவர் பேஸ் பண்ண ஒரு கதை தான். நம்ம ரன்பீர் சிங் நடிச்சிருந்தார். அதில் அந்த ஒரு கேங்ஸ்டர் நம்ம அஜய் கண்ணான்னு ஒருத்தர் இருப்பார். அவனை கொலை பண்ணிவிட்டு அந்த ஒரு கேங்கை வந்து கொண்டார். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அந்த அவங்க இந்த துரந்தர் டூவில் வந்து என்னோடய ஹீரோ வந்து ஒரு இதில் வேலை போகிற ஒரு இதில் இருக்கார். அவர் எப்படி பாதிக்கப்பட்டு எப்படி இதாகணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு இது காட்டுறாங்க. அது ஒரு சீன். சரி, இந்த படம் வந்து உண்மையிலே எப்படி என்னதான் கதை சொல்கிறாங்கன்னு பார்த்தா, சில பேர் அரசியல் சாய்ந்து கருதி துரந்தர் டூ பூசப்பட்டிருக்குன்ட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நேரடியாக வந்து தமிழில் வரல, லேட்டாக ஆச்சு, சில டெக்னிக்கல் பிரச்சனை இருக்குன்ட்டு படத்தை வந்து நேற்று ரம்ஜான் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது. இது முழுக்க வந்து ஒரு சிறுபான்மையினர் பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு சில முற்போக்கு அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க. சரி, இதில் என்னென்னா அப்படி இது ரெண்டாவது பாதி நடக்குது. இந்தியா அந்த கேங்ஸ்டர் அக்ஷய் கண்ணாவை கொன்ன உடனே அவர் அந்த இதுக்கு தலைவராகணும்னு பார்க்குறாரு நம்ம ரன்பீர் சிங். அதுக்கப்புறம் அவருடைய பையன் ஒருத்தர் வர முதல் பையன் செத்து போடுவார்ல ஒரு இதில், ரெண்டாவது பையன் காப்பாற்றினா அந்த கேங்ஸ்டரோட ஃப்ரெண்டாரா. அதுக்கப்புறம் கேங்ஸ்டரை கொண்டுறாரு. ஸோ பாம்பேயில் பாம்பு பிளாஸ்டிக்கெல்லாம் அந்த ஒரு கேங் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு எப்படியா அவரையும் கொண்டு இது ஆறார். இன்னொன்று என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து நோட் அடிக்கிற ஒரு இதுவும், அதாவது 2014 எலெக்ஷன் கரெக்ட் டைமு, இந்த வாட்டி உன்னோட ஃப்ரெண்ட்ஸு ஜெயிச்சாங்கன்னு, அதாவது இது வந்து மீன் பண்ணவங்க காங்கிரஸை வந்து அவங்க பாகிஸ்தான் வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மீன் பண்ணி ஒரு சில இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காங்கிரஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த எல்லா கேங்க ஒருத்தர் இருப்பார்ல, அவர் சொல்கிறாரு, நீ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கணும்னா தோற்று போய் அப்போ பிஜேபி முதல் வாட்டி வராங்க, வராங்க, மோடி பிரதமர் ஆகிறாரு. அந்த நேரம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி 30,000 கோடி பிளாக், அதாவது கள்ள நோட்டு பழக்கத்தோட பிளான் பண்ணுறாங்க. அப்போ 2016 வந்து நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், மோடி வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக இது பண்ணார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, 30,000 கோடி பல ஆயிரம் கோடி பிளாக் பண்ணி விட்டு பிளாக் பண்ணிட்டு போன கள்ள நோட்டை விட்டு இந்தியா பொருளாதாரத்தை நாசம் பண்ணிப்பாங்க நம்ம பாகிஸ்தான். அதை வந்து மோடி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக நான் 500 ரூபாய் 1000 நோட்டை கருத்து செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு அறிக்கை விடுவார். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடியதுக்கான அந்த கள்ள நோட்டை வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. இதனால் அவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க. ஸோ எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம ரன்பீர் சிங் இந்தியனோட ஸ்பைன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் தப்பிச்சாரா இல்லையான்னு ஒரு கதையோடு முடியுது. ஸோ இது வந்து முழுக்க நேற்று ரம்ஜான் அன்னைக்கு தமிழில் டப்பிங் ஆகி வந்திருக்கிறா. இது வந்து சிறுபான்மையினர் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியான சில பேர் சொல்லுவாங்க, இது கேட்ட லவ் ஸ்டோரி மாதிரியான ஒரு கதை தான், அதனால் இது மாதிரி கடந்துட்டு போயிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையில் ஒரு சிலர் வந்து இதை வந்து நல்ல ஒரு படம்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு சில பேர் பிளாக் பண்ணியை வந்து கருப்பு பணத்தை ஒழுங்காக டிமானிட்டேஷன் மோடி அவங்க பண்ணது வந்து ரைட்டுன்னு ஒரு சிலர் பேசுகிறாங்க. ஸோ இந்த பணம் கிட்டத்தட்ட 500 கோடி கிட்ட கரெக்டாக இருக்கா 3 நாள்லேயே. அதனால் இதை வந்து வட இந்தியாவில் கொண்டாடணும், தென்னிந்தியாவில் ஒரு சில வலதுசாரி சித்தாந்தத்தை பேசக்கூடிய கொண்டாடலாம்னு சொல்லிக்கிட்டு இந்த படத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு தெரியல. ஒரு பத்திரிகையாளராக நம்ம அரசியல் கருத்து இருக்கக்கூடாது. இந்த நீங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா?